கவிதா, உங்களை பொறுத்த வரைக்கும் அழகுக்கு என்னமா நீங்க அர்த்தம் சொல்வீங்க? ஏன்னா நீங்க 90 வீக்ஸா பாக்குறீங்க இல்லையா, டெஃபினட்டா உங்ககிட்ட கேட்கணும். சொல்லுங்க. இப்ப சொல்லணும்னா பொதிகை தான் அதுக்கு. பியூட்டிஃபுல். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே. சோ தேங்க் யூ மா. வேற ஏதாச்சும் கேட்கணுமா நீங்க? மேடம் கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன சொல்லுங்கம்மா. மேடம், நான் உங்ககிட்ட நிறைய பேசியிருக்கேன். உங்களுடைய புக் எல்லாம் வந்து அவள் விகடன் வந்ததெல்லாம் எடுத்து சேகரிச்சு வச்சிருக்கேன். ரங்கநாயகி மேடம் சொன்ன மாதிரி இன்னும் தலைமுறைக்கு யூஸ் ஆகுற மாதிரி எடுத்து பாதுகாப்பா வச்சிருக்கோம். ஓகே, கிரேட் கிரேட், வெரி குட். ஓகே, சொல்லுங்க. ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லணும் மேடம். இந்த நல்லெண்ணெய் எசென்ஷியல் ஆயில் பத்தி சொன்னீங்க இல்லைங்களா? என்ன எசென்ஷியல் நல்லெண்ணெய்? அந்த வந்து ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன நிறைய சொல்லிருக்கோம், எதுன்னு எனக்கு தெரியல. நல்லெண்ணெய் இந்த பானையில வச்சு. ஓகே, அது வந்து கேஜிஸ் மாதிரி தானே. அதான் நீங்க வந்து நீங்க அந்த ஒரு பெரிய லெவல்ல பண்றதுக்கு ஆண்டு முழுவதும் நம்ம வச்சு பிரிசர்வ் பண்ணி பண்றதுக்காக இல்லையா? அது வந்து எந்த எண்ணெய் 2-3 சொன்னோம் அன்னைக்கு. ஆக்சுவலா நல்லெண்ணெயில வந்து நம்ம கசகசா அதெல்லாம் போட்டு பண்றது. நல்லெண்ணெயில வந்து கசகசா, வெள்ளரி விதை, இது ரெண்டும் பாதாம், இது மூணுமே வந்து ஈக்குவலா கேஜிஸ்னாக்கா இப்போ வந்து ஒரு கிலோ அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னாக்கா நல்லெண்ணெய் வந்து 5 கிலோ. இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியா அரைச்சு பானையில போட்டு வெயில்ல வச்சு எடுக்கணும். ஓகே ஓகே. வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு சிறிய வேண்டுகோள் என்னன்னாக்க, எல்லாத்தையும் ரொம்ப டீடைல்டா கேட்க வேணாம். ஏன்னா டெஃபினட்டா ஒரு எபிசோட்ல பண்ணிருக்கோம், போறதுக்கு அது வந்து ரிப்பீட் வேற வந்துட்டு இருக்கு வியாழக்கிழமைகள்ல. ஆமா, மறு ஒளிபரப்பு வந்து வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு வந்துட்டு இருக்கு. உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். ஏன்னா நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க வியூவர்ஸ், அதுக்காக தான். ஹலோ ஹலோ, அடுத்த நேயர் யார் இருக்கீங்க லைன்ல? சொல்லுங்க. வணக்கம். இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி நான் வந்து இப்போ 45 இயர்ஸ் ஆச்சு. ஸோ ஸ்கின் அது வந்து மாய்ஸ்சரைசர்ல வந்து போடுறது இஸ் அ மஸ்ட். நான் வந்து அந்த மாதிரி க்ரீம் எதுவுமே யூஸ் பண்றது இல்லை, ஜஸ்ட் பவுடர் மட்டும் தான். ஆஃப்டர் 45 இயர்ஸ் யூ ஹேவ் டு யூஸ் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணா நேச்சுரலா ஏதாவது என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கு அது கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, ஆக்சுவலி நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் நீங்க 45 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு அந்த ஒரு டவுட் இருக்கு இல்லையா? இப்போ 2 பேருக்குமா சேர்ந்த மாதிரியே சொல்லிடலாம். இப்போ நீங்க வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து வெள்ளரி விதை, கசகசா ரெண்டையும் ஒரு டீஸ்பூன் எடுத்து அதை வந்து பாலோட சேர்த்து அரைச்சு நைஸா அரைச்சு முகம் முழுக்க போட்டு ஒரு ½ an hour கழிச்சு வாஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நீங்க செய்யும் போது உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். எதுவுமே ஒரே நாள்ல கிடைக்காது. கரெக்ட். ஓகே, அடுத்த வியூவர் யாராவது வரதுக்குள்ள நான் வந்து கேட்டுறேன். ஆக்சுவலா வந்து ஆமா, கண்கள் பராமரிப்பு, கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையம், இதுக்கு ஒரு குவிக் டிப்ஸ். ஆக்சுவலா கண்ணுக்கு கீழே கருவளையம் அப்படிங்கிறது மெயினா வந்து தூக்கம் இல்லாம வருது. அதனால தூங்குறது ரொம்ப முக்கியம். அதை தவிர வந்து கருவளையம் வரதுக்காக இ டெஃபிஷியன்சி, விட்டமின் இ டெஃபிஷியன்சியால வருது. இதுக்கு வந்து இவங்க மெயினா வந்து வாழைப்பழத்தை பாலோட அரைச்சு கூழ் மாதிரி செஞ்சு கண்ணு முழுக்க போட்டுக்கிறது. அது வந்து அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையத்தை போக்கும். இன்னொன்னு என்ன, ரொம்ப ஈஸியா புதினாவை வந்து வாங்கி அதை நல்ல காம்பெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி அதை நைஸா அரைச்சிட்டு கண்ணு முழுக்க போட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு முழுக்க போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிக்கும் போது அந்த எண்ணெய் பசையை அது நிரந்தரமாக தக்க வைக்கும். இதெல்லாம் வந்து தொடர்ந்து செய்யணும். ஓகே, டெஃபினட்டா. அடுத்த நேர் கூட பேசுவோம். ஹலோ, சொல்லுங்க. வணக்கம், உங்க பெயர்? நெய்வேலியில இருந்து ஜோதிராணி பேசுறேன். ஜோதிராணி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா? ஆமா, நான் கொஞ்ச நாளா தான் பார்த்துட்டு இருக்கேன் மேடம். அடடா, சரி பரவாயில்ல. மறு ஒளிபரப்பு தவறாம பாருங்க. நிகழ்ச்சி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு? யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, என்னெல்லாம் பண்ணி பாத்தீங்க நீங்க? நான் ஃபேஸ்ல பொண்ணுங்க அப்புறம் 40 இயர்ஸ்க்கு மேல உள்ளவங்களுக்கு போடுறதுக்கு ஒரு மாவு மாதிரி தயாரிச்சு அதுல வேப்பிலை, எலுமிச்சம்பழம் எல்லாம் அரைச்சு அப்ளை பண்ண சொன்னாங்க, பால்ல தயிர்ல எல்லாம். சரி, அது அப்ளை பண்ணிருந்தேன், அது பிடிச்சிருந்தது. ஓகே, இப்ப என்ன பேசணும் மேடத்து கூட? இப்ப என் பொண்ணுக்கு 17 இயர்ஸ் ஆகுது. அவளுக்கு ஃபேஸ்ல நிறைய ஹேர் இருக்கு. அது அந்த அன்வான்ட் ஹேர் இருக்கு சொன்னா இருந்தாலும் நீங்க இம்மீடியட்டா நீங்க கேட்கறதுனால குப்பை மேரிக்கீரை, கோரைக்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், இது மூணுமாவே கலந்து நீங்க வெட்டி வேரையும் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஈக்குவலா எடுத்து பவுடர் பண்ணி அதை ரெகுலரா யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இது தொடர்ந்து உபயோகிக்கணும். இது எல்லாமே வந்து நீங்க தொடர்ந்து உபயோகிக்கும் போது கண்டிப்பா இது போகும். இதுக்கு வந்து வேற எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. ஓகே மேடம். இதுல குப்பை மேனிக்கீரை, வெட்டிவேர், கோரைக்கிழங்கு. ஓகே ஓகேமா, தேங்க் யூ. வேணும்னா கஸ்தூரி மஞ்சள் கூட போட்டுக்கலாம். அது மெயின். இது 2 குப்பை மேனிக்கீரை, கோரைக்கிழங்கு கூட எது வேணாலும் அவங்க போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த நேர் யாருன்னு பாப்போம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. நான் நூறாபாளையத்துல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர்மா?
வரலட்சுமி, எங்க பையனுக்கு 23-24 வயசு ஆகுது. தலையில முடி கொட்டிட்டே இருக்கு. அதை பத்தி கேட்கலான்ட்டு. ஏன்னா இங்க கரண்ட் போயிடு 2 4 மணி வரைக்கும் எனக்கு சரியா பார்க்க முடியாது. அதான் இவ்வளவு வேக வேகமா கேக்குறீங்களா வரலட்சுமி? சரி. அதனால ஏதோ உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு அடிக்கடி பாப்போம். அதனாலதான் கேக்குறேன். ஓகே. முடி கொட்டுற ஹேர் ஃபாலிங். முடி கொட்டுறதுக்கான காரணம்ங்கிறது நிறையங்க. அதுல என்ன காரணம் இருந்தாலும் நீங்க வந்து ஈஸியா நீங்க செய்யறதுன்றது செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை ரெண்டையுமா அரைச்சு அதை வந்து நீங்க சீயக்காய் தேய்ச்சிக்கிறதா இருந்தா அதுல கரைச்சி தேய்ச்சிக்கோங்க. அது வந்து முடி வளர்ச்சியை தூண்டும். ஓகேம்மா, தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து பொதிகையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மேடம், இது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆல் ஓவர் இந்தியால வந்து இந்த நிகழ்ச்சி ரீச் ஆயிருக்கு. ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்ல, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குக்கிராமங்கள்ல கூட நமக்கு வந்து ஆமா. அதே மாதிரி ஒரு சொல்லுங்கம்மா, லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கேன். கேட்டுட்டீங்கல்ல, சொன்னாங்க பாருங்க டிப்ஸ். ஆமா, கேட்டுட்டீங்க இல்லையா? அது போட்டா போதுமா? அது செஞ்சு பாருங்க, நீங்க அது செஞ்சு பாருங்க முதல்ல. ஓகே. அதே போல வந்து குக்கிராமங்கள்ல கூட, ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில கொடுக்கக்கூடிய டிப்ஸ் பாத்தீங்கன்னா எதுவும் வந்து ரொம்ப விலை மதிப்பு இருக்கிறதா கிடையாது, கிடைக்கிறது வேற. ஆமா, ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட்ல வந்து நம்ம ஒரு துப்புரவு தொழிலாளி இருக்காங்க பாத்தீங்களா, ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு, அவங்கள வச்சு நம்ம வந்து அந்த பொடுகு தைலம் தயாரிச்சு அவங்க தலையில இது பண்ணோம். அவங்களும் வந்து அதாவது என்னன்னாக்க இந்த வந்து there is no difference இல்லையா? அது துப்புரவு தொழிலாளியா இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, கரெக்ட். ரெண்டு பேருக்கும் ஆசையா தானே இருக்கும். யாரா இருந்தாலும் அழகா இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கதான் இருக்கும். எதுக்கு சொல்றேன்னாக்க பொதிகை பொறுத்த வரைக்கும் நம்ம கேந்திரால எல்லாருடைய ஒத்துழைப்பும் இதுக்காக இருக்கு. சோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களால ஆன பங்கை வந்து அவங்க அளிச்சிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய வந்து வெளிநாட்டுல இருந்து நமக்கு வந்து நேர்மை, குறிப்பா வந்து இலங்கையில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்க கூடயும் பேசியிருக்காங்க. நிறைய டெலிபோன் கால்ஸ் வரும். ஆமா. சோ அவங்க எல்லாருமே இந்த யூஎஸ்ல வந்து சிகாகோ, லண்டன் இந்த மாதிரி. சோ அது நமக்கு நிறைய மெயில்ஸ் வரும் இல்லையா, அது மூலமா அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப சிலர்லாம் வந்து எப்படின்னாக்க சில யூஎஸ்ல எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது. அப்போ வந்து எனக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து சொன்னாங்க, அவங்க கேட்பாங்களே இல்லையா? ஆமா, என்ன லிங்க் கேட்பாங்க. அவங்க வந்து என்னன்னாக்க அவங்க பார்க்க முடியல, அவங்க இங்க இந்தியாவுக்கு வெக்கேஷன்ல வரப்ப பாத்துருக்காங்க, அங்க போனா பார்க்க முடியாதுங்கிற அவங்களுடைய இல்ல அவங்களுடைய குறையை தீர்க்கறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் வந்து எழுதிட்டு இமெயில் பண்ணுவாங்களா இங்க இருந்து எல்லாத்தையும். நீங்க இது சீடி சொல்லும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அழகுக்கலைன்னு ஒரு பிளாக் ஒண்ணு சடனா வருது. ஆக்சுவலா எஸ். சோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கால் பண்ணலாம். ஹலோ, வணக்கம், யார் இருக்கீங்க லைன்ல? நாங்க இங்க ரவுண்ட் பில்டிங்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். சொல்லுங்க ராஜேஸ்வரி. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் மேடத்துக்கு. சொல்லுங்க. தேங்க்யூ. முன்னாடி பாத்துக்கிட்டே இருக்கிறேன், அவங்க நிகழ்ச்சி எல்லாமே பாத்துட்டு இருக்கிறேன். ரொம்ப நாங்க செய்யக்கூடிய பொருளாதான் அவங்க சொல்றாங்க. கரெக்ட். நான் வந்து ஒரு பவுடர் தயார் பண்ணி நான் போட்டிருந்தேன். அந்த பேக்கு கருப்பா இருக்கும் முதுகு பின்னாடி. அவங்க சொன்னாங்க கடலை மாவு, எலுமிச்சம்பழம், தேன் கலந்து போட்டீங்கன்னா அந்த கருப்பு மறையும்னு சொல்லி சொன்னாங்க. சரி, போட்டிருக்கிறேன். ரொம்ப சரியா இருந்தது. அந்த விடாது கருப்பு வந்து மறையும் கருப்பாயிடும் இல்லையா? மறைஞ்சே போயிடுதுங்கறாங்க. ஓகே ஓகே, சொல்லுங்க. சரி ராஜேஸ்வரி, இன்னொரு விஷயம், இவ்வளவு தூரம் யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல, நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் பார்க்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்களா அந்த நிகழ்ச்சியை? சொல்லிருக்கேன் மேடம், சொல்லிருக்கேன். அதுவும் பொதிகை நிகழ்ச்சி எதுவா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி. ஓகேமா, தேங்க்யூ. அதனால அவங்களுக்கு எப்பயே பிடிச்ச ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். முதல்ல அவங்கள பார்த்து ரொம்ப ஒரு தேங்க்ஸ் ஆவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு மேடம். அது போட்டிருந்தது எனக்கு மறைஞ்சு போச்சு. இந்த கழுத்துக்கிட்ட மட்டும் பிம்பிள்ஸ் இருக்கு மேடம், அதுக்கு ஏதாவது அவங்க சொல்லுவாங்க நல்லா கரெக்டா இருக்கும், அதனால கேட்கணும் அப்படிங்கறதுனால. கழுத்துல கட்டி இருக்கு பிம்பிள்ஸ். ஓஹோ, அந்த கழுத்துல வர கட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கலாம். ஆமா மேடம், ட்ரை தான் எனக்கு. ஓகே, ட்ரை ஸ்கின்னா இருக்கிறதுனால நீங்க வந்து வெண்ணெயும் சர்க்கரையும் நல்லா ஒரு கிரீம் மாதிரி பண்ணி அதை வந்து போட்டு நல்லா ரப் பண்ணிட்டு நீங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணுங்க, உடனே வாஷ் பண்ணாதீங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. நீங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆக்சுவலா வந்து தேங்க்யூ ராஜேஸ்வரி. தேங்க்யூ மேடம். ஆக்சுவலா வந்து இந்த பிளாக் இருக்கு பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஃபுல்லா வந்து லோட் பண்ணிருக்காரு. நம்மளோட எல்லா வீக்ஸும் வந்துட்டு வரிசையா வந்து அப்பப்ப இல்ல, இட் இஸ் தேர். நீங்க போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எந்தெந்த வீக்ஸ் வேணுமோ அதை போய் நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு பார்க்கலாம். அது ரீச் அந்த அளவுக்கு இருக்கு, அந்த அளவுக்கு டிமாண்ட். அதாவது வந்து சப்ளை எப்பயுமே வந்து டிமாண்டை பொறுத்து தான் இல்லையா? சிடி வந்தாலும் வரலனாலும் இந்த மாதிரி ஒரு பிளாக் வந்து இதுல இருந்தே பாத்துக்கிற லெவல். ஆமா, அதுல இருந்து இன்னொரு நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சாட்டிங்ல கூட வந்து அந்த நிறைய நானே பாத்திருக்கேன். கூந்தல் வளர்ச்சி தைலத்துக்கு வந்து அவங்க வந்து கேட்டிருப்பாங்க, ஐ ஹவ் டன் திஸ், ஐ ஹவ் டன் தட், இந்த மெஷர் மட்டும் எனக்கு தெரியல, எனிபடி ஹஸ் காட் எனி ஐடியா அப்படின்னா ஒரு 10 பேர் அதுக்கு அட்ரஸ் ஆல் தோஸ் திங்ஸ் இல்ல 10 பேர் வந்து
வந்து அதுக்கு வந்து ஃபுல்லா ரிப்ளை போடுவாங்க. திஸ் ஹஸ் டு பி இப்படி 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 போட அவங்க. சோ அதனால அவங்களுக்குள்ள எத்தனையோ விஷயம் இருக்கும் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறதுக்கு காமனா. பட் நம்ம அழகும் வந்து அழகுக்கலை குறிப்பா வந்து நம்மளுடைய சேனலோடைய இது வந்து நீங்க பண்ணி காமிச்சதுனால தான். சரி, நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், சுருள்பட்டை எவ்வளோ அது எவ்வளோ அது ஒரு கேப்ஷன் போட்டோம்னாக்கா நமக்கும் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும்னு தெரியாது. நிறைய பேர் அது வந்து சமையல் பட்டையா கேட்பாங்க. வேம்பாலம் பட்டைனா என்ன, அது சமையலுக்கு யூஸ் பண்ற பட்டையா அப்படின்னு கேள்வி எல்லாம் வந்திருக்கு. அது இல்ல இது வேற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கொடுத்தோம். இந்த மாதிரி வந்து எடுத்துன்னு வந்து காமிச்சதுனால. கரெக்ட். பட் வாட் எவர் மேபி த டிஃபிகல்ட்டி, பட் இட் ஹாஸ் ரியலி ரீச்டு. நம்ம வந்து அந்த பெயின்ஸ் எடுத்துன்றதுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு வியூவர்ஸ் கிட்ட இருந்து. அவங்கள வந்து அது எல்லாமே செஞ்சு உபயோகப்படுத்தி அதோட பலனை அனுபவிச்சாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் வருதுங்கிறது தான் ஆமா, அதனாலதான் அதுதான் நமக்கு வந்து ஒரு டானிக். இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் இந்த தயாரிப்புகள் வரும்போது இந்த குங்குமம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது எவர் கிரீன் சொல்றதா இல்ல எவர் ரெட் சொல்றதா, வளர்ச்சி தைலம், கண்மை, ஹென்னா இதெல்லாம் வந்து நீங்க எப்ப பார்த்தாலும் இதை கேட்டுட்டு இருப்பாங்க, எப்போ வரும்னு சொல்லி. இப்ப வந்து இந்த மாஸ் இது சொன்ன பாத்தீங்கன்னா அதுதான் அது நல்ல பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நீங்க இந்த சொல்ற மாதிரி இந்த சாந்து கூட்டுறது ஒண்ணு பண்ணோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து வழக்குழந்தே போன ஒரு விஷயமா இருக்கிறத வந்து அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அந்த ஜவ்வரிசி வேற ஒரு 10 மினிட்ஸ்ல சாந்து வந்த உடனே ஒரு பெரிய இது நம்மளுக்கும் அது பாக்குறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம செஞ்சு காமிக்கிறதோட அதை வந்து செஞ்சோம், அதை பார்த்துட்டு நம்ம செஞ்சோம்னு ஒருத்தர் சொல்லும் போது அதனால வர ஹாப்பினஸ்ங்கிறது இட்ஸ் சம்திங் டிஃபரெண்ட். டெஃபினட்டா. சோ அடுத்த நேயர் கூட பேசுவோம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பெயர்? என் பேர் ராதாமணிங்க, சேலத்துல இருந்து பேசுறோங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாக்குறீங்களாமா? பாத்துட்டு இருக்கோங்க. எங்களுக்கு கரண்ட் நடுவுல போயிடுறதுனால எங்களால கண்டினியூஸா பார்க்க முடியல. ஏதாவது வெளியிட்டு இருக்காங்களா? வந்து 3-4 புக் இருக்குங்க. நீங்க லேண்ட்மார்க்ல, ஹிகின் பார்ஸ்ல, புக் ஃபேர்ல அது மாதிரி எல்லாம் வாங்கலாம். விகடன் பப்ளிஷர்ஸ், கற்பகம் பப்ளிஷர்ஸ் ரெண்டுலயுமே இருக்கு. ஓகேமா. ஆக்சுவலா வந்து அழகு அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் என்னமா சொல்லுங்க, ஏன்னா புக்ஸ் எல்லாம் வாங்கணும்ன்றீங்க. உண்மையிலேயே நாங்க வந்து இத பார்த்து நம்மள நல்லா இன்னும் பண்ணிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கும் வந்திருக்குது. உண்மையிலேயே எனக்கு புக்கு கிடைச்சா பரவாயில்லைங்க. எங்க பொண்ணுக்கு அது ஹேருக்கு எல்லாத்துக்குமே செய்யறதுக்கு எனக்கு ஆசையா இருக்குதுங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க, இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணு செய்யுங்க, இந்த ப்ரோக்ராம பார்த்து அதெல்லாம் எழுதுவீங்க. என்ன ரீடெலிகாஸ்ட் வருது இல்லையா Thursdaysல, அத பார்த்து நீங்க எழுதுவீங்க. கரண்ட் போயிடுதுங்க எங்களுக்கு, அதனால தாங்க பார்க்க முடியல. சரி, முடிஞ்ச வரைக்கும் பாருங்க, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க, உங்க பொண்ணுக்கு கொடுங்க. டெஃபினட்டா இது வந்து உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thank you. ஓகேமா, thank you. அடுத்த நேயர். ஹலோ. சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, லைன்ல யார் இருக்கீங்க? ஓகே, ரைட். நீங்க வந்து அடுத்ததான் நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தலாம். ஏன்னா நம்ம ரீகேப் பண்ணுறது, ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு பார்க்க வியூவர்ஸ் கூட இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்காக இப்போ வந்து உள்ளங்கை முழங்கால் ஒரு குவிக். ஓகே, இப்போ வந்து உள்ளங்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உள்ளங்கையில வந்து கிளாண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியான நம்மளோட உடலே வந்து உள்ளங்கையில வந்து பசை கம்மி, அதனால அது சீக்கிரமா ட்ரை. அதுக்கு என்ன செய்யலாம், ரொம்ப ஈஸியா வந்து இது வந்து யாருக்கு தெரிஞ்சது, உள்ளங்க வந்து எல்லாரும் நீங்க சாப்பிடுங்க, அது வேக வைப்பீங்க. போது 1-2 தோல் சூடு ஆகக்கூடாது, அது கொஞ்சம் சூடு போதே அப்படியே 2 கைமா வச்சு நீங்க அப்படியே நல்லா தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஒரு 5-10 மினிட்ஸ் தேய்ச்சதுக்கு வாஷ் பண்ணி பாருங்க உங்க உள்ளங்கையை. ஓஹோ, அப்ப உள்ளங்களை கிளிசரினோட எலுமிச்சம்பழ ரசத்தை கையில போட்டு அப்படியே விட்டுறது நம்மளுக்கு வந்து ஒரு கிடைக்கும். பட் அதை விட மோர் ஆர்கானிக். ஓகே, உங்ககிட்ட அசோசியேட்டட் நிறைய விஷுவல் மீடியாவும் பழக்கம் தான். பட் பொதிகை இந்த ஒரு 2 அதே வெளியில போகும்பொழுது நிறைய பேர் இது பண்ணுவாங்க இல்லையா பொதிகையில பாத்தீங்கன்னா. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பொதிகை வந்து எவ்வளவு உங்களுக்கு வந்து இதுவா இருந்திருக்குன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து பொதிகையோட ரீச் எப்படின்னாக்கா ட்ரெயின்ல போனா கேட்பாங்க, பஸ்ல போனா கேட்பாங்க, வந்து எந்த இடத்துல போனாலும் தெரியறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் அதெல்லாம் இருந்தாலும் இப்போ ஷாப்ஸ் போனா கேட்பாங்க. அதெல்லாம் கேட்கறத விட அவங்க வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம் செய்யறோம் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பார்த்துட்டு நல்லதுன்னு சொல்றது விட அதை நான் செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன்.
ரீச்ங்கிறது வந்து எப்படி ஒரு அப்படிங்கிறது அது ஒரு என்ன நினைக்கிறேன், இந்த மாதிரி பொதிகை சேனல்ல தான் இந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் ஒட்டி கல்ச்சர், நம்மளோட கல்ச்சர் விடாம போறதுங்கிறது வந்து இந்த சேனல்ல தான் கிடைக்கிறது. அதாவது இந்த பொதிகை சேனல்ல சொல்றதுனால நம்புறாங்க, நம்பகத்தன்மை அதிகம்ங்கிறது நன்னா புரியுது இப்போ. கரெக்ட். ஏன்னா அதாவது நம்ம சொல்றத நம்புறாங்க எப்படிங்கிறதுன்றதுக்கு நான் வந்து சொல்றது ஒண்ணுன்னாலும் நான் சொல்ற சேனல் வந்து பொதிகை. கரெக்ட். So that is the real fact. ஆமா இல்லையா?